Society is like a big group of friends that you're also being a part of it without your consent. உனக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஒரு குரூப்னாலே அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் தான். ஒரு குரூப்க்கு ஒரு அக்செப்டபிள் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னா that is can't be applicable for an individual. ஓகே, இட் இஸ் அன் ஆவரேஜ் தான் ஒரு அக்செப்டபிள் பிஹேவியர்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது கன்ஃபார்ம் டிஃபர் ஆகும். பட் வாட் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் ரிப்ரெஷன் இதனால தான் வருது. ஒரு சொசைட்டி என்ன பண்ணுன்னா இல்லை எல்லாருமே ஆவரேஜா ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கணுன்ற மாதிரி இது பண்ணிட்டு எல்லாருமே டவுன் பிளே பண்ண வச்சிடும். ஓகே, டாப்புக்கு போறவங்களையும் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட டவுன் பிளே பண்ண வைக்கும். அண்ட் தட் இஸ் வேர் த சோஷியல் ரிப்ரெஷன் மோஸ்ட்லி கம்ஸ் இன். ஸோ வாட் யூ ஆக்சுவலி ஹேவ் டு டூ நா, you have to just stand up for your values, your goals, your wants and needs. இந்த நாளத்தை நீங்க விடவே கூடாது. Always have to go forward for your goals. Keep your values and just always check in with your wants and needs. Okay, don't let the other people. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்க்கே நான் இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே வந்து உங்களுக்கு இது ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், அது பண்ணல நீ போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சா எல்லாம் தேவையில்லைடா வாடான்னு பிடிச்சி எடுத்துன்னு போனோம். லைக் இட் கேன் பி யுவர் கோல், இட் கேன் பி யுவர் வாண்ட்ஸ், யுவர் நீட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் போட்டு நம்ம வந்துடுவோம். பட் இன் சொசைட்டி இட் ஸ்டில் நீட் டு ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் நீட் டு ஜஸ்ட் கோ அண்ட் டூ வாட் யூ ஆக்சுவலி வாண்டட் டு டூ. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணிலோ உனக்கான தேவை நீயே தான் போய் பண்ணிடணும். You just have to go and do it without coping. ஓகே, எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் எதுவுமே பண்ணலன்னு அந்த மாதிரி சொல்லாம உனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா if you want to do it, you just have to go and do it. That is it. அண்ட் உனக்கு இந்த மாதிரி சோஷியலைசிங் அந்த மாதிரி இதுக்கு ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா in a particular scenario situation, you can just contact me directly in Instagram. Direct or DM பண்ணு. See you later.